ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 9th ஆகஸ்ட் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 250 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே ரேலி ஆகிருக்குது. கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 22 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் காட்டுது. ஸோ இது பெரிய அளவுக்கு சேஞ்ச் எதையும் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ புதுசாக வந்து ஹிண்டன்பர்க்கு வந்து மறுபடியும் ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்க வந்து அதானி குரூப்ஸை பற்றி வந்து நிறைய அலகேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக செபியோட சேர்பர்சன் மேலேயும் இப்போ ஒரு அலகேஷன் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து வெளியே வந்ததுனால மண்டே நம்மளோட மார்க்கெட் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக அதானி குரூப்ஸோட ஸ்டாக்ஸும் அதே மாதிரி எஃப்ஐஎஸும் இதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, டாப் கெய்னர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஐச்சர் மோட்டார் இருந்துச்சு. 253 பாயிண்ட் வந்து வெள்ளிக்கிழமை இது ரேலியாக இருந்துச்சு. அவங்களோட Q1 ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் 20% இன்க்ரீஸ் ஆனதாக அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ப்ராஃபிட் வந்து 1101 crore இருந்துச்சு. அப்புறம் வந்து டாப் கெய்னர்ஸில் செகண்டு பார்த்திங்கன்னா ONGC இருந்துச்சு. ஒரு 9 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு. ONGCயோட Q1 ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறமாவே ONGC கொஞ்சம் நல்லாவே ரேலி ஆகுது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் கைடன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 85 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ஆக்சிஸ் பேங்க்கோட ஒரு கோலெண்டிங் அக்ரிமெண்ட் வந்து என்ட்ராகிருக்கிறாங்க. ஸோ கோலெண்டிங் அக்ரிமெண்ட்னால் அவங்க வந்து அவங்க கூட சேர்ந்து இவங்களும் வந்து நிறைய கடன்களை கொடுப்பாங்க. அதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டு தான் அது. ஸோ அதனால் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து நல்லாவே ரேலியாக இருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட் வந்து பிபிசிஎல் இருக்குது. அது ஒரு 4 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. வெள்ளிக்கிழமை வந்து பிபிசிஎல்லோட எக்ஸ் டிவிடெண்ட் ரேட்டாக இருந்துச்சு. அவங்க ஒரு 10.5 rupees வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்த்தோன்னா ஒரு 7 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து வியாழக்கிழமை ரேலி ஆச்சுது. ஸோ அது என்ன நம்ம வியாழக்கிழமை வீடியோவில் பார்த்தோம். ஸோ அது ரேலி ஆனதுனால வெள்ளிக்கிழமை அதில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. அப்புறம் கொட்டக் மஹேந்திரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. Q1 ரிசல்ட்டுக்கு அப்புறமா லாஸ்ட்டு 3 வீக்ஸாக பார்த்திங்கன்னா கொட்டக் மஹேந்திரா கொஞ்சமாக சரிவை சந்திச்சுட்டே தான் இருக்குது. எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 406 crore பை பண்ணியிருக்கிறாங்க. 5 நாளாக கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ தான் வந்து ஒரு பை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சமாக ரெக்கவரி மோடில் தான் இருந்துச்சு. பட் இப்போ புதுசாக அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்ததுனால கொஞ்சம் வொலட்டிலிட்டி வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்புறம் டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா 6 கண்டினியூஸ் டேவாக பை பண்ணிகிட்ருக்குறாங்க. வியாழக்கிழமை வந்து டிஎஸ் வந்து பெருமான அளவுக்கு பை பண்ணலை. அதாவது எஃப்ஐசி எந்த அளவுக்கு செல் பண்ணியிருந்தாங்களோ அந்த அளவுக்கு பை பண்ணல. பட் அதுக்கும் சேர்த்து வச்சு டிஎஸ் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஒரு 3979 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது ஏறக்குறைய ரொம்ப ஹையரும் இல்லாமல் லோயரும் இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ கொஞ்சமாக ரெக்கவரி மோடில் தான் யூஎஸ் மார்க்கெட் இருக்குது. அதே மாதிரி நம்ம பிட்காயினும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு ரெக்கவரி மோடில் இருந்துச்சு. நல்ல ரெக்கவரிக்கு அப்புறம் அதில் ஒரு சின்ன செல் ஆஃப் நடந்துச்சு. கோல்டும் வந்து ஹையராக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அதிலலாம் பெரிய நியூஸஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.